Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போறோம். 90s கிட்ஸ் மட்டும் இல்லாம 70, 80, 2K கிட்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆனா டேஸ்டா இருக்கும். கடையில விக்கிறது போலவே அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயே சூப்பரா செய்ய முடியும். வாங்க தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து நல்லா அடிப்பிடிக்காத கனமான கடாயை எடுத்துக்கோங்க. தேங்காவுடைய மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை வந்து சீவி எடுத்துட்டு சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொடியாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். தேங்காய் பருப்பிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம், ஓரளவுக்கு லேசாகவே நம்ம போட்டு அளந்து எடுத்துக்கலாம். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கடாய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கும் நீங்கள் தீயை வந்து மாற்றி வச்சு நீங்கள் குக் பண்ணணும். தீ ஃபுல்லாக வச்சிட்டோம்னா தேங்காயோட கலர் வந்து மாறிடும். ஆனால் தேங்காய் வந்து ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும் ஈரமாகவே. ரொம்ப நேரம் நம்ம தேங்காவை வறுக்க வேணாம். ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு தேங்காவை ஓரளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படியே தேங்காவை வறுக்காமல் கூட செய்யலாம். வறுக்காமல் செய்யும்பொழுது ஒரு 2 நாள் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பச்சை தேங்காய் தானே, அதனால் கெட்டுரும் தேங்காய் பர்ஃபி வந்து. அதுவே நம்ம தேங்காவை கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு செஞ்சோம்னா 10 நாள் ஆனால் கூட தேங்காய் பர்ஃபி வந்து கெடாமல் அப்படியே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் தான் தேங்காய் எடுத்திருக்கேன். அதனால் ரொம்ப நேரம் நான் வந்து வறுக்க போகிறதில்ல. ஏன்னா 10 நாளெல்லாம் வச்சு ஒன்றும் சாப்பிட போகிறதில்ல, சீக்கிரமாக காலி ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு நான் வந்து வறுத்துக்க போகிறேன். நீங்கள் நிறைய அளவு போட்டு செய்யும்போது நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. கடையில் கூட விற்கிறாங்க டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து, அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பச்சை தேங்காவை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். முழு தேங்காய் கூட கிடைக்கிது, கொப்பரை தேங்காய், அதையும் வாங்கி நீங்கள் துருவி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் துருவலை ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் ஈரப்பதம் வந்து குறைஞ்சிருச்சு. நல்லா உங்களுக்கு ஈரப்பதம் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிட்டு டெசிகேட்டட் கோகோனட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். தேங்காய் துருவலை எடுத்ததுக்கப்புறமா இப்போ அதே கடாயை ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 முந்திரி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி மட்டும் சேர்க்காமல் இது கூடவே பாதாம், பிஸ்தா இது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்மளோட விருப்பம் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிடுச்சு. லைட்டாக கொஞ்சமாக மாறினா போதும். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி நெய் 2யும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நெய்யோடு சேர்த்தே முந்திரி வந்து எடுத்துக்கோங்க. கடாயில் நெய் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் எடுத்த அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபிக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அல்வா, பர்ஃபி இது எல்லாத்துக்கும் செய்யும் போது ஸ்வீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் மீடியமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணோம்னா கரெக்டாக நம்மளால் ஒரு கம்பி பதத்துக்கு பார்த்து எடுக்க முடியும். அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு கம்பி பதம் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ரொம்ப அதிகமாக பாகு முருகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பர்ஃபி வந்து நம்மளால் சாப்பிட முடியாது, ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு கம்பி பதத்துக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பாகு எடுத்து நம்ம கையில் இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது நல்லா இப்படி ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் வரணும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காவை சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். கை விடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறேன் பர்ஃபிக்கு. உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா பாகு வந்து கடித்து சாப்பிட முடியாது நம்மளால், ரொம்ப கல் மாதிரி ஆகிடும்.
ஒரு கம்பி பதம் வந்தால் தான் நம்மளால் பீஸும் போட முடியும். பர்ஃபி வந்து இல்லைனா இலக்கமாயிட்டே இருக்கும். அப்புறம் ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் தேங்காய் பர்ஃபி வந்து. கரெக்டாக பீஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் பாகு வந்து எடுத்து அப்புறமா தேங்காவை சேர்க்கணும். பாருங்கள், கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. இன்னும் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, இல்லைனா பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்கணும். நெய் தடவி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து பர்ஃபி ரெடியான உடனே எடுத்து இதில் ஊற்றி நம்ம பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கெட்டியாகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3/4 பாகத்துக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கெட்டியாக வந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். இந்த சமயத்தில் வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் அந்த நெய்யும் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நெய் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குக் பண்ணுறதுக்குள்ளே கெட்டியாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். நல்லா வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் பீஸ் போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா பீஸ் போட முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணாலே போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரேயில் வந்து நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் எடுத்து இப்போ இந்த தேங்காய் பர்ஃபியை சேர்த்துடலாம். உங்களுக்கு பீஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் ட்ரே ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பூனில் வந்து இந்த மாதிரி நெய் தடவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா ஒட்டாமல் ப்ரெஸ் பண்ண முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நல்லா கொஞ்சம் சூடு ஆறட்டும். ரொம்ப சூடு ஆற வரைக்கும் நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் பீஸ் போட முடியாது. ஓரளவுக்கு சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபி வந்து ஓரளவுக்கு சூடு வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். கத்தியில் வந்து நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போவே பாதி சூட்டில் இருக்கும் போதே நம்ம கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பீஸ் போட முடியும். இல்லைனா ரொம்ப கெட்டியாகிடும், அப்புறம் பீஸ் போட முடியாது. இப்போ இந்த பக்கம் பீஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இப்போவே நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக எப்படி இல்லை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கமும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா சூடு ஆறுனா தான் எடுக்க முடியும். அப்போ தான் பீஸ் வந்து உடையாமல் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நம்ம செஞ்சுருக்கிற பர்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா கடையிலலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பர்ஃபி வந்து நல்லா சூடாறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பர்ஃபி வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒரு பர்ஃபி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம பர்ஃபி செஞ்சுட்டு ரொம்ப நேரம் சூடு ஆற வைக்க வேணாம். ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் நீங்கள் ஆற வச்சுட்டு பீஸ் போட்டுருங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பீஸ் கூட உடையாமல் நல்லா பர்ஃபெக்டாக நம்ம பீஸ் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். பாகு வந்து கரெக்டான பதத்தில் ஒரு கம்பி பதம் வரும்போது கரெக்டாக நம்ம தேங்காய் ஆட் பண்ணிட்டோம். ரொம்ப பாகு முருகிடுச்சுன்னா கல் மாதிரி இடம் பர்ஃபி சாப்பிடவே முடியாது. அதே சமயம் ஒரு கம்பி பதத்துக்கும் கீழே நம்ம பாகு எடுக்கும் பொழுது ரொம்ப இலக்கமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடைக்க முடியாது. ரொம்ப ஈஸியாக ஸ்பூன்லேயே அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு தேங்காய் பர்ஃபி கிடச்சிரும். நான் வந்து கஷ்டப்பட்டு கூட புடலை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் வருது. கரெக்டான பதத்தில் நம்ம பர்ஃபி செஞ்சிட்டோம். கடையில் விற்கிறது போலவே நல்லா டேஸ்டியாக நம்ம தேங்காய் பர்ஃபி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த தேங்காய் பர்ஃபி வந்து எல்லாருடைய ஃபேவரட் லிஸ்ட்லேயும் இருக்கும். நம்ம தேங்காவை நல்லா ட்ரையாக வறுத்துட்டும் செஞ்சுருக்கோம் பாருங்கள். அதனால் ஒரு வாரமானாலும் இந்த பர்ஃபி கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் தேங்காய் இருந்ததுன்னா பர்ஃபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.